இது வந்து மௌனத்தின் சுமை. கதையோட தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, சுமை, மௌனத்தின் சுமை அப்படின்னு வருது. எழுதினவங்க ஸ்ரீரஞ்சனி. அது ஒரு உணர்ச்சிகரமான கதை. ரொம்ப எப்படி ஹரிசங்கரோட கதைக்கு அப்படியே ஆப்போசிட்ன்னு நெனைக்கிறேன் இது. அது ரொம்ப ஒரு தாய் மகளோட அ இத பத்தி பேசியிருக்காங்க. அத பத்தி சொல்லுங்களேன். ஆமா. இது ஸ்ரீரஞ்சனி வந்து இது ஒரு உளவியல் கதை. ம். பொண்ணு ஒரே ஒத்த வரியில சொல்றதா இருந்ததுன்னா, இழப்பு எதிர்பாராம பெற்றோர்களுக்கு ஏற்படுற இழப்பு. அந்த இழப்பை வந்து அந்த பெற்றோர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க, அவங்கள சுத்தி ம். இருக்கிற நண்பர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது. இவங்க ஸ்ரீலங்கா பெண்மணி. வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை. அப்ப அந்த ஸ்ரீலங்கா அவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கதையில வர்ற முக்கிய கதாபாத்திரம் ஒரு ஸ்ரீலங்கா பெண்மணி தான் அவங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து அங்கே நடக்கக்கூடியதுல அவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு இடையில அவங்க இழப்புகள் ஏற்படுறப்போ அதை எப்படி எதிர்கொள்றாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது, அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத அப்படியே சொல்லிட்டே போயிட்டு அந்த கதையில அந்த தாய் வந்து தாய்க்கும் மகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உரையாடல்கள். இத வந்து கதையை வந்து அவர் மாத்தி மாத்தி சொல்லிட்டே போறாரு ஸ்ரீரஞ்சனி. சோ ரெண்டு ரெண்டு அவர் வெளியே போய் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த துக்கம் கேட்க போற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களும், இவளுடைய மகளுக்கு இடையில நடந்த சம்பவங்கள், அதனுடைய இதை சொல்லிட்டே வந்துட்டு அப்புறம் நிகழ்காலத்துக்கு அந்த சிறுகதை வருது. அப்புறம் அந்த நிகழ்காலத்துக்கு வந்த சிறுகதை வந்தவுடனே அவங்க ரெண்டு பேருக்கு, அவங்க அந்த பொண்ணு ஸ்கூல் வரைக்கும் இங்கதான் படிச்சிருக்கா. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக சட்டம் படிக்கணும்னு சொல்லி ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு இடத்துல படிக்கிறா. அப்போ அது தர்ற அங்க அந்த கல்லூரியில ஏற்பட்ட சில அழுத்தங்கள், அதனால அவள்கிட்ட ஏற்படுற சில மாறுதல்கள், அப்போ அப்படியே அப்படியே அம்மா அம்மா என்னை சும்மா விடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க அம்மா அவளுடைய துன்பத்தை பொறுக்க மாட்டாம ரெண்டு பேருக்கும் ஏற்படுற என்ன சொல்றது வாக்குவாதங்கள் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு போறாரு. இதுல வந்து கடைசியில உச்சமா அந்த கதை மாறி மாறி போகையில அவ எடுத்துட்டு போய் அந்த வேணும்னே வண்டியை ஓட்டிட்டு போய் அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறா. அவ சின்ன விஷயம் அந்த அந்த மகளோட குணத்தை அழகா அந்த கதையில சொல்றாரு. அவங்க அப்பாவே 100 கிலோமீட்டருக்கு மேல வேகம் போனா இந்த ரோட்ல போகக்கூடாதுன்னு சொல்ற மகள் அவ. ஆனா அவ தனக்கு இருந்த அந்த மன உளைச்சல்னால அதிக வேகத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறா. அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல அந்த அந்த பெண்ணோட அந்த கதையில மெயின் கதை சொல்லி அவளுடைய பார்வையில இருந்துதான் அந்த கதை போய்கிட்டே இருக்கு. அவ வந்து அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் இடையில ஏற்படக்கூடிய சண்டைகள். அவ வந்து நீ ஏன் அவரோட கணவர் வந்து மகள் மேல இன்னும் கொஞ்சம் கவனத்தோட இருந்திருக்கலாம்ல, நீ நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்படுற இழப்புகள் ஒரு பக்கம் இருக்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அவர் அந்த ஸ்ரீலங்கா மொழியில வந்து இந்த கதையை ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு ஸ்ரீரஞ்சனி. அந்த வார்த்தைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த அந்த இழப்பு அந்த வலி எல்லாம் அந்த கணவர் வந்து சொல்றப்ப ஏற்கனவே இவ குற்ற உணர்ச்சியினால இருக்கா. ஐயோ மகளை நம்ம தவற விட்டுட்டோமே, எங்க நம்ம தப்புனோம், நான் இத்தனைக்கும் அவளுக்கும் நமக்கும் அவ்வளோ நல்ல ஒரு புரிதல் தானே இருந்தது, எந்த இடத்துல மகள் நம்மளை விட்டு உணராம போயிட்டா நம்மளை, நான் எங்க அவளை உணர தவறிட்டேன் அப்படின்னு அவ ஏற்கனவே மனசுக்குள்ள குமரி குமரி அழுகிறா. குழந்தையோட பிள்ளையோட இழப்புங்கிறது வந்து ஒரு பெரிய பெற்றோருக்கு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இது இல்லையா, வாழ்க்கையே குழந்தைங்க இல்லையா. அப்படி இருக்கையில அவ ஹையர் ஸ்டடீஸ்ல அப்படி போனா எப்படி இருக்கும், அதெல்லாம் அந்த வேதனையெல்லாம் அந்த கதையில அப்படியே வருது. இவரு வீட்டுக்காரர் வந்து அவன் மேல குற்றம் சொன்ன உடனே இவங்க அதை பத்தி பேசாமலே ஒரு சில மாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல இவன் வந்து அழுத்தம் தாழ முடியல. இந்த கதையில வர்ற அந்த மெயின் கதை சொல்லிய அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா, அவன் வந்து தன்னுடைய கணவன்கிட்டே வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறா. என்ன தனிமையில இது பண்ண விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. இவர் வந்து என்ன உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு அவரு கணவர் கேட்கிறாரு. ஆமா, எனக்கு 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 என்ன பைத்தியமா அப்படின்னு உடனே பைத்தியமா நானு
அப்படின்னு சொல்லிட்டு என்னை சும்மா இருக்க விடுங்க, தனியா விடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி அவ மக என்ன பேசினாலோ அவகிட்ட அதே இதை வந்து இவளும் தானும் பேசுறோம் அப்படிங்கிறத. இந்த கதையில வந்து உச்சத்துல அவர் எழுத்தாளர் ரஞ்சினி என்ன உணர வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவன் மகளுக்கு தானே என்ன பண்றோங்கிறது தெரியல. அவ வந்து அம்மாட்ட இருந்து விலைக்கு போய்கிட்டே இருக்கா. அவளுடைய நம்ம காலேஜ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அசைன்மெண்ட் சரியா கொடுக்க முடியல, இங்க இருந்த மாதிரி இங்க டாப் ரேங்க்ல இருந்ததை அங்க மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற அழுத்தங்கள் எல்லாம் அவளுக்கு இருக்கு. அதை வெளிப்படையா அவங்க அம்மாட்ட பேசி அவ இது பண்ணியிருந்திருக்கலாம். ஏற்கனவே அவங்க உளவியல் மருத்துவ நிபுணர் எல்லாம் போய் பாக்குறாங்க, அவங்களும் சிலதெல்லாம் கைட் பண்றாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அது அது இது இவங்க அம்மா சரியா அவள மகளோட சேர்ந்து போக முடியாததுனாலயா, இல்ல மகள் வந்து வெளிப்படையா பேசாததுனாலயா அப்படிங்கிறது வந்து அது ஒரு பதில் சொல்லாத ஒரு கேள்வியாவே விட்டுருக்கிறாரு அந்த கதையில. ஆனா அந்த கதையில வந்து உச்சத்துல என்னன்னா, கதாசிரியர் சொல்ல வர்றது, தான் வந்து விலகி போய்கிட்டே இருக்கோம், தான் வந்து மன அழுத்தத்துல இருக்கோம், நாளைக்கு நம்மளும் மகள் செஞ்ச மாதிரி ஒரு தற்கொலைங்கிற முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஒரு இழப்புக்கு இடையிலும் கூட ஒரு வெளிச்சத்தை தருகின்ற ஒரு சிறுகதை இந்த கதை. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்லா ஆழமா பேசிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 சப்ஜெக்ட தொட்டு பேசியிருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த தாய்மகள் உறவுல இருக்கிற மனவேதனை, பிரிவு. அதாவது பிரிவுனா நான் பிசிக்கல் இல்லாம நம்ம பக்கத்துல இருந்தாலும் பேசாம இருப்பேன், இந்த மன டிப்ரெஷன் அப்படிம்பாங்க, மனவேதனை. அதை பத்தி லைட்டா தொட்டு உணர்ந்துட்டு அவங்க இப்படி அந்த தொடர்பு பக்கத்துல இருந்து அந்த தொடர்பு எப்படி விலகிட்டே போறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. நீங்க சொன்னப்போதான் ஸ்ரீரஞ்சனி வந்து கனடா, அதுவும் சொல்வனத்துல எழுதியிருக்காங்க இந்த கதை. அருமையான கதை. எனக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சைக்காலஜிக்கலா வந்துட்டு இங்க டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம், அந்த மனவேதனை அப்படிங்கிறது எவ்வளவு, அந்த பிரிவு எப்படி அப்படின்லாம் ரொம்ப நல்லா விளக்கி இருந்தாங்க.